நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. சிறு வயதில் நாடக நடிகராக இருந்து பின்னாளில் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் பல்வேறு தடைகளை கடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவில் நாயகனாக அறிமுகமானார். இரட்டை வேடங்களில் நடிக்க வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள இந்த பிரிசனர் ஆஃப் ஜண்டா என்ற படத்தை தழுவி நாடோடி மன்னன் படத்தின் அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு வந்த ஒரு சில நாட்களில் நடிகை பானுமதியும் இதே கதையை படமாக்கப் போவதாக அறிவித்த நிலையில் எம்ஜிஆர் அறிவிப்பு குறித்து தெரிந்து கொண்ட பானுமதி எம்ஜிஆருக்கு போன் செய்து பேசினார். இந்த படத்திற்காக அதிகமாக செலவு செய்துவிட்டு ஷூட்டிங் கூட போகிறோம், நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று பானுமதி கூற, எம்ஜிஆரோ இந்த கதையை படமாக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை, அதனால் நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று கேட்க பானுமதி முடியாது என்று கூறியுள்ளார். அதன் பிறகு அந்த கதையின் மையத்தை மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் விளக்கம் சொல்ல, பானுமதியும் சரி என்று சொல்லி படத்தை தொடங்கினார். சில மாதங்கள் கழித்து எம்ஜிஆரை தொடர்பு கொண்ட பானுமதி, அந்த கதையை படமாக்கும் முடிவை நாங்கள் கைவிட்டு விட்டோம், நீங்கள் படமாக்குங்கள், நாங்கள் தயார் செய்து வைத்துள்ள திரைக்கதையும் உங்களுக்கு தருகிறோம் என்று கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த எம்ஜிஆர் உடனடியாக படப்பிடிப்பை தொடங்கிய நிலையில் இதில் மதனா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க பானுமதியையே தேர்வு செய்து ஒப்பந்தம் செய்தார் எம்ஜிஆர். படப்பிடிப்பு தொடங்கிய போது பாடல் பதிவு ஒன்றில் இசையமைப்பாளர் டியூன் போட்டுள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆர் சில திருத்தங்களை சொல்ல, அருகில் இருந்த பானுமதி தனக்கு இசைஞானம் உள்ளது என்ற காரணத்தினால் நீங்கள் சொல்வது போல் செய்தால் இந்த ராகமே கெட்டுவிடும் என்று சொல்ல, சினிமாவுக்காக இந்த பாடல் தயார் செய்கிறோம், அது மக்களுக்கு பிடிக்க வேண்டும், ராகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று எம்ஜிஆர் சொல்ல, உங்களை விட எனக்கு இசையை பற்றி நன்றாக தெரியும் என்று பானுமதி கூறியுள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆர் அங்கிருந்து கோபமாக வெளியே சென்ற நிலையில் அந்த பாடலும் படத்திலிருந்து நீக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பின் போது ஒரு காட்சியில் நடிக்க ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அழைத்த போது பானுமதி அங்கே வர மறுத்துவிட்டார். அதேபோல் ஒரு காட்சியை படமாக்கும் போது திருப்தி இல்லை என்பதால் எம்ஜிஆர் ஒரு காட்சியை மீண்டும் படமாக்கியுள்ளார். இதனால் கோபமான பானுமதி, ஒரு நல்ல இயக்குனரை வைத்து படமாக்கலாமே, எதுக்கு இந்த போராட்டம் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆர், நீங்கள் சிறந்த கதாசிரியர் தானே, கதாநாயகி இல்லாமல் உங்களால் கதை எழுத முடியாதா என்று கேட்டுவிட்டு, இது சரி வராது என்று கூறி பானுமதி கதாபாத்திரத்தை அப்படியே முதல் பாதி படத்துடன் முடித்துவிட்டு இரண்டாவது பாதிக்கு சரோஜா தேவியை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார். இப்படி பல தடைகளை கடந்து வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில் முக்கிய படமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.